பழங்கள் அபிஷேகம் பண்ணுறதுனால சுவாமிக்கு நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு தெரியும். வாழைப்பழம், மாதுளம்பழம், எலுமிச்சம்பழம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் முக்கனிகள் கொண்டு அபிஷேகம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? மா, பலா, வாழை, இந்த 3 கனிகள் சேர்ந்து வர்ற இந்த ஈத்து இருக்குது பாருங்கள். ஒரு வருஷத்தில் குறிப்பிட்ட மாதம் தான் நமக்கு அது கிடைக்கும். மாம்பழம் கிடைச்சா வாழைப்பழம் கிடைக்காது, வாழைப்பழம் கிடைச்சா பலாப்பழம் கிடைக்காது. இப்படி சில மாதங்களில் சில பழங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த முக்கனியும் கிடைக்கும் காலம் இந்த சித்திரை மாதம். இந்த காலகட்டத்தில் சுவாமிக்கு முக்கனிகளால் நீங்கள் அபிஷேகம் பண்ணோம். சிவனுக்கு, அம்பாளுக்கு, பெருமாளுக்கு எல்லாருக்கும் நீங்கள் பண்ணலாம். அது ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பு. அதுலேயும் உங்கள்கிட்ட எவ்வளோ வேணாலும் பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், ஏன் அதிகாரம் கூட இருக்கலாம். உங்களுக்கு அப்படி கை தட்டினா ஒரு 4 பேர் 3 கனிகளை ஏன் உங்கள் தோட்டத்திலே இருக்குமே. நிறைய பேர் அந்த தோட்டத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்து முக்கணிகளால் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதனுடைய பெருமையும் அருமையும் தெரியாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் வருதுன்னு வச்சிங்களேன், இல்லை வேறு எப்பாவது நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா முக்கணிகள் கொடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். வேறு கனிகளை கூட சேர்க்க வேண்டாம். அதை செய்யும்போது நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கிற மகாதிசைகள் பகை பெற்ற திசையாக இருந்தாலும் சரி, ருண ரோகாதிபதி திசையாக இருந்தாலும் சரி, அந்த முக்கணிகளில் செய்யக்கூடிய அந்த பழங்களுடைய அபிஷேகத்தினுடைய பலன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு தீராத ஒரு கேஸு, கோர்ட்டு, கச்சேரி அப்படின்னு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த முக்கணிகளால் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றி உங்கள் பக்கமும் இருக்கும். இந்த முக்கணி அபிஷேகத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பண்ணுமா, ஒரு குறிப்பிட்ட கிழமை பண்ணுமா, இல்லை இவங்க தான் பண்ணுமா அப்படின்னு தயவு செஞ்சு கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க. யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த சுவாமிக்கும் எந்த கிழமையிலும் நீங்கள் இந்த முக்கணி அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. படிக்கிற குழந்தைக்கு பண்ணலாமா? பண்ணலாம். திருமண தடைக்கு பண்ணலாமா? பண்ணலாம். குழந்தை பாக்கியம் பண்ணலாமா? பண்ணலாம். வீடு வாங்க பண்ணலாமா? பண்ணலாம். ஆக உங்கள் தோஷ நிவர்த்திக்கும் சரி, செவ்வாய் தோஷம், நாகதோஷம் எல்லாத்துக்கும் நீங்கள் இதை பண்ணலாம். இப்போதைக்கு இந்த முக்கணியினுடைய அபிஷேகத்தினுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.